தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். டிவி தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் சேலம் மணிகண்டன் வழக்கறிஞர் என்பவர் தேவையில்லாமல் தேமுதிகவை சீண்டுகிறார். இது சரியல்ல. 0.5% வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் மூன்று கட்சிகளோடு கூட்டணி பேசுகிறார் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. ஆனால் இந்த சேலம் மணிகண்டன் சொல்வது என்னவென்றால், தேமுதிகவிற்கு சீட் கொடுத்திருந்தால் அவன் சீட்டை வாங்கிக்கிட்டு வேற பக்கம் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக எப்படி வந்தது? எடப்பாடி பழனிசாமி கையில். சசிகலா மூலமாக டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து போய் காலை பிடித்து முதலமைச்சர் ஆனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரெல்லாம் ராஜதந்திரி ஆயிட்டாரு, ராஜதந்திரியம். ஆனா எங்கள் அந்நியர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரே நேரத்தில் 3 கட்சியோடு பேசுகிறார். நாங்க 3 கட்சியோட பேசுறோம், இல்ல 5 கட்சியோட பேசுறோம், 10 கட்சியோட பேசுறோம். அது எங்களோட இது. அதை சொல்றதுக்கு நீ யார்? நான் வாடா போடான்னு கேட்கலாம். ஆனா தேமுதிக தொண்டர்கள் அது மாதிரி இல்லை. அதை சொல்வதற்கு நீ யார்? எடப்பாடி கொடுக்கும் எச்சை பணத்திற்கு ஆசைப்பட்டு தேமுதிகவை தரம் தாழ்ந்து விமர்சிப்பாய் என்றால் ஒவ்வொரு தொண்டனும் தக்க பதிலடி கொடுப்பான். இதோடு நிறுத்திக்கொள். சேலம் மணிகண்டன், நீ வழக்கறிஞராயிரு, இல்லை யாராயிரு, அதுக்கெல்லாம் நாங்கள் பயந்துக்கிற ஆள் கிடையாது. தேமுதிக தொண்டர்கள், சரியா? என்ன பேசுறவங்க பேசணும். முதலமைச்சர் எப்படி ஆனார், கட்சி அதிமுக தலைமை பொறுப்புக்கு எப்படி வந்தார் எடப்பாடி பழனிசாமி என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால துரோகி என்று பட்டம் வாங்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்நியார் அப்படி கிடையாது. வள்ளலின் மனைவி, வள்ளலின் வழிவந்த மனைவி அவர்தான் அந்நியார் அவர்கள். அதனால் அந்நியார் அவர்களை குறை சொல்ல தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கும் தகுதி இல்லை. உன்னை போன்ற எச்சை பணம் வாங்கி கொண்டு பேசுபவர்களுக்கும் தகுதி இல்லை, எச்சை பயல்களுக்கும். அதனால் வாளை சுருக்கி கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள். நாளை எங்கே வேண்டும்னா கூட்டணி போவோம். தேவையில்லாமல் பேசினா நாங்களும் தேவையில்லாமல் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். நன்றி, வணக்கம்.